சேதுபதியாரின் அவையில் சவ்வாது புலவர் 1745 முதல் 1808 வரை. சேதுபதி மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி 1762 முதல் 1795 வரை. எமனேசுவரம் என்ற ஊரைச் சேர்ந்த முஹம்மது மீர் ஜவ்வாது புலவர் என்பவரை தம் அவைக்களப் புலவராக அமரச் செய்து பெருமைப்படுத்தினார். அத்துடன் சுவாத்தான், வண்ணவயல் ஆகிய 2 ஊர்களின் வருவாய் முழுவதும் அவர் குடும்பத்துக்குக் கிடைக்கும் வண்ணம் சர்வமானியமாக வழங்கினார். சேதுபதி மன்னரின் 7 வயது மகளுக்கு கடும் சுரம் கண்டு நோய் அதிகரித்தது. அரண்மனை வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் ஜவ்வாது புலவர் அவர்கள் இறையருட்துணையுடன் மன்னர் மகளை பெரிய வாழை இலையில் படுக்கச் செய்து, சேதுபதி மன்னர்களின் குலதெய்வமான இராஜராஜேஸ்வரி அம்மன் மீது 5 பதிகங்கள் பாடி முடித்ததும், நோய் நீங்கிப் பூரண கம்பெற்று குழந்தை எழ மன்னர் மகிழ்ந்து சுவாத்தன், வண்ணவயல் ஆகிய 2 கிராமங்களை புலவருக்கு வழங்கினார். அந்த பாடல்கள்தாம் இராஜராஜேஸ்வரி அம்மன் பஞ்சரத்ன மாலையாகும். மற்றும் ஜவாது புலவர் முஹ்யத்தீன், ஆண்டகை பிள்ளை தமிழ், நாகை கலம்பகம், மதீனத் தந்தாதி, வண்ணக்கவிகள், சீட்டுக்கவிகள் மற்றும் ஏராளமான அரண்களும் தனிப்பாடல்களும் பாடியுள்ளார். சவ்வாது புலவர் சேதுபதி மன்னர் அவர் தம் உயரதிகாரிகள். சேதுபதியின் யானை பற்றியும் பல தனிப்பாடல்களை பாடியுள்ளார். வணங்காமுடி மன்னர் என்று புகழ்பெற்ற சேதுபதி மன்னரை, நீர் ஒரு வணங்குமுடி மன்னரே என ஜவ்வாது புலவர் சிலேடையாக அரசவையில் பாடிய பாடல். இதோ கிளையாளன். சேதுபதி ரகுநாயகன் கிஞ்சுகவாய் இளையார் கலவியிடத்தும் தம்மீஷாரிடத்து மன்றி வளையாத பொன்முடி சற்றே வளையு. மகுட மன்னர் தலையாடிய கையில் காளாஞ்சி ரத்தும் சமயத்துமே.